வாட்ஸ்அப் கைஸ் பேக் வித் சத்யாஸ் சேனல். இந்த வீடியோவில் போய் பார்க்க பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி கேம் பிளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கால் ஆஃப் டியூட்டி மொபைல் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகிறேன். அதையே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 GB கிட்டே கேட்குதுங்க, அதனால் நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெட்டுனா பட்டுன்னு காலி ஆகிடும். அதனால் ஸோ ஏன்னா ஃபோனே கிட்டத்தட்ட 3 GBயோ 4 GB 5 GB மொபைலு. அதில் இதுவே 2 GB போயிடுச்சுன்னா உள்ளே போகிறதுக்கு வேறு தனியாக நெட்டு கேட்கும். ஸோ இதுலேயே மொத்த நெட்டும் போயிடும். ஸோ தனியாக நிறைய யூஸ்க்குலாம் வேறு நெட்டு தேவைப்படும் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வேறு ரூமில் இருக்கேன். ஸோ இந்த ரூமில் நெட்டு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால நான் இந்த ரூமுக்கு வந்துட்டேன். ஒய்ஃபை நல்லா கிடைக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அதனால் இங்கே வந்தாச்சு. பக்கத்து ரூம்லாம் டக்குன்னு கட் ஆயிரும் ஒய்ஃபை. அதனால இந்த ரூமில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதோடு சேர்த்து நம்ம நெட்டு ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா திடீர்னு ஒய்ஃபை ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட நெட்டு டக்குன்னு கனெக்ட் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஓகே, ஆஃபில் தான் இருக்குது. இது என்ன பாட்டு, என்ன இது ஒன்றுமே புரியல எனக்கு. இது ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்னு வந்துச்சு. அது ஸ்டோரேஜ் டெலீட் பண்ணும்போது இந்த பாட்டு வந்துடுச்சு. அதை பாட்டு போட்டு கிளியர் பண்ணி என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தா இது வந்துடுச்சு. இது கிளிக் பண்ணணுமா தெரில. கிளிக்குன்னு காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது 50 செகண்ட்ஸில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், நான் இது லோட் ஆனதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ கைஸ், எப்படியோ ஒரு இது லோட் ஆயிடுச்சு. பட் ரொம்ப நேரம் கழிச்சு தான் லோடே ஆச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று லோட் ஆயிடுச்சுல. அப்போ நம்ம கெஸ்ட் ஐடி போகலாமா கூகுள். கைஸ், இது எப்படியோ ரொம்ப நேரம் இருக்காது. அதனால் கெஸ்ட் ஐடியே ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான். யாரெல்லாம் வேணாம், கெஸ்ட் ஐடி எனக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுங்கப்பா. கால் ஆஃப் டியூட்டி ஒரு 5 நிமிஷம் விளையாட்டு நான் போயிடுவேன். க்ரியேட் அக்கௌண்ட் டு கண்டினியூ கால் ஆஃப் டியூட்டி அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு சின்ன ஐடி மட்டும் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 கேம் பிளே 3 கேம் பிளே இதில் போடலாங்க. அப்புறம் டெலீட் பண்ணிட்டு அடுத்த கேம் போயிடலாம். ஏன்னா ஒரே கேமில் நம்மளால் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ புது கண்டென்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இது வந்து இப்போது எல்லா கேம் பிளேலையுமே ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது மூவ் ஆன் போயிட்டே இருக்கணும்ல. புது கேம்ஸ் எனக்கு என்னென்ன கிடைக்குதோ மோஸ்ட்டாக எல்லா கேம்ஸையுமே நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கல எதுக்குமே. ஸோ எதுக்குமே வீடியோ எடுக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எக்ஸாம்ஸ் வேறு வருது, ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால வந்து நான் வந்து இன்னும் எதுக்குமே வீடியோ போடல. பட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இதோட கடைசியில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அது எவ்வளோ கேம்ஸ் இன்னும் வீடியோ போடுறதுக்காக அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது. நிறைய கேம்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேம்ஸ் கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ போடுறதுக்காகவே. இந்த கால் ஆஃப் டியூட்டி எனக்கு ரொம்ப நாளாக விளையாடணும்னு ஆசை. ஸோ அதனால் நேம் cannot be ஓகே. நேமே இன்னும் வைக்கலை. ஸோ கைஸ், நம்ம ஐடி பேர் என்ன வைக்கலாம்? சத்யாஸ் வேர்ல்டுன்னு வைப்போமா? நம்ம சேனல் பேரே வைப்போம், சைக்கோ ரெட் ட்ராகன் அஃபிஷியல். ரெட் ட்ராகன் அஃபிஷியல். தாங்க கைஸ் வருது. என்ன பண்ணலாம்? ஸ்பேஸ் 2014 15 25 போட்டு வச்சுருக்கேன். 26 வச்சிடலாமா? இந்த இயர் 26 வச்சுட்டேன். நான் 24 லெட்டர் கரெக்டாக இருக்கணுமா? எல்லாத்துலேயும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பானுங்க கால் ஆஃப் டியூட்டி. ஆல்ரெடி விளையாடினது கிடையாது நான் கால் ஆஃப் டியூட்டி. ஓலி ப்ரோ, ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன்.
ஸோ ஓகே, இப்படி 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 பண்ண சொல்கிறாங்க. ஸோ பண்ணுவோம் வாங்க. வாங்க கைஸ், எல்லாம் சேர்ந்து இவங்க சொல்கிற மாதிரியே பண்ணுவோம். அடுத்து இதை வந்து இப்படி 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 பண்ணுங்க. ஸ்லைட் ஆன் த ரைட் சைட் ஆஃப் ரைட் ஸ்க்ரீன் டு யுவர் கண்ட்ரோல் ஃபார் விஷன். ஓகே பண்ணிட்டேன் போதும்டா. ஓகே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட்டு. பட் ஃப்ரீ ஃபயரில் வந்து வேறு மாதிரி இருக்கும், பட் இது வேறு மாதிரி இருக்குது. ஓகே இது வந்து டக்கு 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 டக்குன்னு பண்ணோம்னா ஷூட் பண்ணலாமா அவனுங்க? இது ஜம்ப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தர மாட்டாருங்க எனக்கு. நான் நிறைய கால் ஆஃப் வீடியோ யூடியூபர்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க. பட் என்னால் ஜம்ப் பண்ணவே முடியலையே. என்னன்னு ஒன்றுமே புரியலை. கைஸ் ஆட்டோ ஷூட் இருக்கட்டுமா? ஒன் டேப் ஆட் அப்படின்னு இருக்கு. குயிக் கைஸ் ஷூட் பட்டன் கிடைச்சிருச்சு எனக்கு. ஐயோ சிம்பிளே வச்சுக்கலாம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு. ஜம்ப் பண்ண சொல்லித்தாங்கடா எனக்கு. கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே போயிட்டு படுக்க போகிறோம், எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாம் தூரத்துலேருந்து வரும். இது சுடும்போது நவுறுது, அவ்வளோ பவராக இருக்கு இந்த இது. அந்த ஃபோர்ஸில் நம்மளால் கரெக்டாக ஹெட் கேம் வைக்க முடியல. டேய் கைஸ் என்ன பண்ணணும் இப்போ? நான் கைஸ் கவனிக்க மாட்டேங்க. டேப் த ஓகே அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் பாம் டொமேல் இறக்கி விட்டு மொத்த பேரையும் கொலை பண்ணிட்டோம். நமக்கு அந்த நியூக்ளியர் பாம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வில்லேஜ் அழிச்சிட்டு வர்றது தான். பட் அவனுங்க எல்லாம் வில்லேஜில் இருந்ததுனால நம்மளும் அந்த வில்லேஜ் மேலேயே டொமேர்னு போட்டோம். அவனுங்களோட டொமேர்னு சொல்லிட்டாங்க. இதை விட இதில் ஒரு புதுசாக ஒரு இது ஒன்று இருந்துச்சுங்க. அது நீங்கள் எப்படி சொல்கிறது, ஜில்ஸோன் கேம் பிளே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு கால் ஆஃப் டியூட்டியில் வந்து ஒரு புது மேப்போ லெவலோ எதுவும் அது இல்லைன்னு தெரியல, அந்த சுடுறவங்கலாம் கோஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது சூப்பராக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண வேணாம், எனக்கு ஸ்டார்ட் வேணாம்டா. நான் என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கணும்டா, சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுனால இதை அழிச்சிருவோம் அந்த மேட்சை அப்படின்னு பார்த்தேன். ஸோ ரெட் டீம் விசஸ் ப்ளூ டீம் அப்படின்னு தான் மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ப்ளூ டீமில் சைக்கோ நானும் இருக்கேன், நம்ம ப்ளூ டீம். ஸோ இது எப்படி தெரியுமா இருக்குது, நீங்கள் டியூட் டெஃப்ட் வார்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது. அந்த டியூட் டெஃப்ட் வாரில் வந்து மல்டிப்ளேயர் ஷூட்டிங் கேம்னு ஒன்று இருக்குது. அதை அக்சஸாக அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. ரெட் டீம் அடிச்சாங்க, சூப்பர் ரெட் டீம் முடிச்சு விட்டுருக்காங்க. ஒருத்தர் முடிச்சு விட்டு இப்போதைக்கு நம்ம தான் லீடிங்க. ஸோ அந்த பக்கம் பொறுமையாக முடிச்சு விடலான்னு பார்க்குறேன். பொறுமையாக நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ கைஸ் பயன்ட்டேன். ஸோ இங்கே வழி போட்டுருக்கு, பட் நான் அதை ஃபாலோ பண்ணாமல் மேலே போயிட்டேன். ஸோ கைஸ் இங்கே ஒரு வார் நடந்துட்டு இருக்கு, நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். எல்லாம் வராங்க, 5 பேர் நம்ம தான் லீடிங்கு.
7 பேரை கொண்டு இருக்கோம், கவலைப்பட வேணாம். நம்ம இப்போதைக்கு கூட்டமாக ஈஸியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிட்டே போகலாம். புல்லட் வேற இல்லை, கட்டி வச்சு தான் இப்போ வாங்கடா நீங்க வாங்க போடு. அவ்வளோதான் போடு. மரணட்டி நான் மரணட்டி செம்தியாக ஒரு அடி வச்சேன். ஸோ ஹெல்த் இல்லை எனக்கு, ஹெல்த் ரீஜெனரேட் ஆகும். உட்காந்துக்கிட்டு கன்னு வச்சு உட்காந்துருக்கேன். ஸோ அப்போ தான் கத்தி விக்ட்ரி 20 பேரை கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சைக்கோ 20141526 அப்படின்னு செம்தியாக ஜெயிச்சிருக்கோம். சிக்கோ நாங்கள் தான் சில். ஓகே, பட் நம்ம இல்லைங்க அந்த டாப் 3ல. ஸோ சூப்பர் லைக் போடு சாரி. ஓகே அந்த ஜாம்பி லெவல் அது வேணுங்க எனக்கு. இப்போ நான் போய் தேட போகிறேன் லாபியில் அந்த லெவல் மாற்றுறது எதுவும் இருக்கான்ட்டு. அதில் போய் அந்த ஜாம்பி லெவலை சூஸ் பண்ணி செமையாக விளையாட போகிறேன். ஒரு தடவை அது விளையாடுறதுக்கு கொடுத்தா கூட போதுங்க. இதை டெலீட் பண்ணுறதுக்கு அதான் என்னோடய கோலாக இருக்குது. அதை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு மேட்ச் விளையாடி போட்டுருணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கைஸ் கடுப்புடா. Okay, sorry for the disturbance. Okay. எனக்கு இது வேணாண்டா, டே எனக்கு கொடுங்கடா. இவன் ஜாம்பி லெவல் கொடுங்கடா. இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங்கன்னா டெலிட் பண்ணி போயினே இருப்பேன். மாற்றுறதுக்கு ஒரு டைம் தர மாட்டீங்க நீங்கள். ப்ரோ ஏதோ இதெல்லாம் போடுறானுங்களே, எக்யூப் பண்ணிடலாம். ஓகே, எக்யூப் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ நான் மல்டிப்ளேயர்லாம் வேணாம். ஜாம்பிஸ்க்கு வந்து லெவல் அன்லாக் பண்ணணுமா? ஐயோ கடுப்புடா. நான் 2வது லெவல் தான் இருக்கேன். 12வது லெவல் போனாலும் 10 லெவல் இன்னும் கடுப்புங்க. எனக்கு நான் மல்டிப்ளேயர் தான் விளையாடணும். கருமம். கைஸ் எப்படியோ ஜாம்பியை கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கு நம்ம இன்னும் அன்லாக்கே பண்ணல. அது 12வது லெவலா? கைஸ் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ஆடி எப்படியாவது நான் 12வது லெவல் கொண்டு வர வச்சிடுறேன் கைஸ். ஆஃப்லைனில் சொல்கிறேன். ஆஃப்லைனில் நான் எப்படியாவது ஆடி 12வது லெவல் கொண்டு வர வச்சிடுறேன். நாளைக்கு நம்ம ஜாம்பி இதை போடுறோம். ஜாம்பி லெவலை கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பாருங்க. அது பேர் என்னது? பேர் மறந்துட்டேங்க. கால் ஆஃப் டியூட்டியில் போடுறோம் வீடியோ. எப்பவுமே வந்து சொன்ன வார்த்தை காப்பாற்றுவேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வருது. ஆல் பி ரெடி கைஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் அவர் வீடியோ. ஜம்ப் பண்ணி தான் தொலையண்டா, ஜம்பே பண்ணி தொலைண்டா. புல்லட் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எடுத்துக்கோங்க ப்ரோஸ். கிடைக்கல போடு. டீம் ஹெட்டையே தூக்கிட்டேன் ப்ரோ. டீம் ஹெட்டை தூக்கியாச்சு. ஆல் பி ரெடி. மைக்கெலாம் கிடையாது அதில். என்னங்க மட்டமாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கணுங்க. ஃப்ரீ ஃபயர்லாம் பாருங்கள். மைக் ஆன் பண்ணி ப்ரோ ஆல்ரெடி பி ரெடி அப்படின்னா போதும், எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க.
இவனுங்களும் தான் கட்டி வச்சுருக்கானுங்களே ஒரு கேமை ரெடி பண்ணியிருக்கானுங்களே ஒரு கேமை கால் ஆஃப் டியூட்டி யாரும் பேர் டியூட்டியில் இருப்பார் அதனால கால் ஆஃப் டியூட்டின்னு பேர் வச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டியூட்டியில் இருக்கும்போது கால்னு ஒருத்தர் இருந்தாருங்க. கைஸ் உங்களுக்கு தெரியுமா இந்த இது மைண்ட் கிராஃப்ட்னே வருதுங்க. எனக்கு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போட்டு இந்த கால் ஆஃப் டியூட்டி யார் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியும். இந்த கால் ஆஃப் டியூட்டியை வந்து கண்டுபிடிச்சது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் தான், நல்ல மனிதர். அவர் பேர் வந்து கால். ஓகேவா? அந்த கால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா டொமேர் அப்படின்னு வெடிக்க வச்சாரு. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் கால் ஆஃப் டியூட்டி எப்படி கிரியேட் ஆனதுன்னு எனக்கு தெரியும், அதை சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு ஏன் வந்துச்சு உங்களை யாருக்கா தெரியுமா? தெரியலன்னா நான் சொல்கிறேன். யூஎஸ்ஏல கால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து டெய்லி வேலைக்கு போவார். ஒரு நாள் வந்து வேலைக்கு வந்து ஒரு லேப்டாப்பையும் ஒரு நிறைய பொருட்களையும் வச்சுட்டு போயிருந்தார். அவர் வந்து போயிட்டு ஒரு கேமை கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பரான கேம் அது. அந்த கேமில் அவருக்கு பேர் வைக்கணும். அந்த கேமுக்கு ஒரு பேர் வைக்கணும் போது அவர் பேர் என்ன? கால். அவர் எங்கே இருக்கார் இப்போது? டியூட்டியில் இருக்கார். அது ரெண்டுத்தையும் சேர்த்து கால் இன் டியூட்டி அப்படின்னு வச்சுக்கலாம்னு பார்த்தாரு. பட் கால் இன் டியூட்டி நல்லா இல்லைல்ல, ஸோ அதனால கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு வச்சுட்டாரு. ஓ மை காட், என்னை கொண்டுட்டாங்க. சதி செய்து என்னை கொலை செய்து விட்டார்கள். ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு டைலாக் சொல்லணும். காயப்பட்ட சிங்கத்தை வந்துச்சு, கர்ஜனை எவ்வளோ பயங்கரமாக அப்படின்ற மாதிரியான சத்தியா என்ட்ரி கொடுத்தாரு. கொண்டுட்டானுங்க. ஆடவா சக்தியோடு ஆடவா. கம்பேக் இந்தியன். இப்போ வேற பாட்டு போடுற மாதிரி இந்த பாட்டில் சாவே மாட்டேன். கம்பேக் இந்தியன், உன்னை ஒரு முறை பார்க்கணுமே ஊரே. கம்பேக் இந்தியன், உன்னை தருமுறை தானமே தாளமே தகதகதாதது தன நன்னன தனன. ஏம்மா வாய் வலிக்குது. வேற பாட்டு போடுங்க. அண்ணன் வர வழி விடு. ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவன் வந்தான் தரமானவன். ஒரு பேரை கேட்டான், ஒரு வலையை போடும், ஒரு மலையை காக்கா, ஒரு காக்கா போடும், ஒரு மட்டமாக துட்டும் போடே. ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவனானே ஜனநாயகன். ஒரு பேரை கேட்டா, அவன் போடும், ஒரு பாட்டா. அவ்வளோதான். 20-40ன்னு டாமினேட்டிங்காக நம்ம ஜெயிச்சிட்டோங்க. ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இப்படி நான் கடைசியில் வந்து ஒரு ரெட்டு ஒன்று போட்டு செமையாக கொண்டதெல்லாம் காமிக்கிறாங்க எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சத்யா அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து வந்திருக்காரு உங்கள் கேமுக்கு அப்படின்னு காட்டிருக்காரு. நம்ம இந்த கேம் பிளேலேயே 12வது லெவல் போயிடுவோம் போல இருக்கே போகிற போக்க பார்த்தா. சும்மா சிக்கோமா போயிட்டுருக்கோம். சிக்கோமா இவனுக்கு லைக் போடுறோம், 3 பேருக்குமே லைக் போடுறோங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல கேம் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் 1 GB மேலே போயிடுச்சுங்க வீடியோ. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பார்க்கலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இதில் லெவலப் ஆயிருக்கணும். ப்ளீஸ் ஒரு லெவலாச்சும் ஆகும். இப்போது எனக்கு அந்த ஜாம்பி லெவல் வேணும் மம்மி. எனக்கு ஜாம்பி லெவலை கொடுங்களாண்டா. ஏன்டா கொடுக்க மாட்டேறீங்க எனக்கு? இதெல்லாம் வேணாண்டா, எனக்கு ஜாம்பி லெவலை கொடுத்து தொலைங்கடா. ஐயோ கடவுளே. சைக்கோடா, சைக்கோ. கருப்பா வராரே, ஒரு வேட்டை வச்ச கருப்பு இறங்கி வந்தானு தானா. லாக் அவுட். எனக்கு குடியலடா, உள்ளது வெளில போறேன்.
prank continue. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பபாய் கை.